இன்னைக்கு ஒப்பிட்டு செய்ய போறேன். சூப்பரா மாவு பசங்க இன்னைக்கு ஒப்பிட்டு செய்ய போறேன். என்னோட தம்பி பையன் கேட்டானா 2 பேரும் வந்திருக்கிறாங்க ஊருக்கு. அத்தை ஒப்பிட்டும் குலோப் ஜாமுன் செஞ்சு தரேன்னாங்க. ஒப்பிட்டு செய்ய போறேங்க. அதுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஒப்பிட்டு செய்யறதுக்கு கடலை பருப்பு இல்லைன்னா பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல வச்சு வேவிச்சுக்கலாம், டேக்ஸாவில் வச்சு வேவிச்சுக்கலாம். நறுக்கு பதமா வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். இது வந்து மைதா மாவு ஒப்பிட்டுக்கு. கோதுமை மாவும் போட்டுக்கலாங்க, மைதா மாவும் போட்டுக்கலாம். நான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால உப்பு சேர்த்திக்கா, உப்பு கூட சேர்த்திட்டேன். பேசஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பத்தில் பேசஞ்சிக்கலாம். அப்படி மாவு பேசஞ்சு பேச பரோட்டா கடை கூட வச்சிடலாம் மாட்டேங்குது. சூப்பரா மாவு பேசஞ்சாச்சு. இப்போ போய் பருப்பு ஆட்டிட்டு வந்துடலாம். இப்போ வெள்ளம் உடைச்சு எடுக்கணும். ஓகே, உடைக்கணும். வேலை சீக்கிரம் அதட்டத்தில் அள்ளி வச்சுக்குவோம். சுடுது, நல்லா ஆட்டுனா சுடுது. ஆட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழு காஞ்சாறு இதுலயே போட்டு ஆட்டிக்கலாம். சிவா குழந்தைங்களையும் பார்த்துட்டு செய்யறால. இப்போ நல்லா மஞ்சிக்கிச்சா? சூப்பரா மஞ்சிக்கிச்சு. ஓகே, எடுத்துடலாம். ரெடி. ஆட்டிட்டு வந்தாச்சா? ஆட்டிட்டு வந்தாச்சு. ஒப்பிட்டு போடலாம். ஒப்பிட்டு தயாராகிட்டு கையில் நினச்சிட்டு பரவ வச்சுட்டு இந்த பூ வச்சு நடுவில் ஒப்பிட்டு ரெடி ஆகிடுது. 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தா ஒப்பிட்டு ரெடி. ஓகே, சூப்பரா வந்துச்சு. இப்போ இதே பாருங்க, சூப்பரா ஒப்பிட்டு ரெடி. இதே மாதிரி எல்லா ஒப்பிட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, சுட்டு முடிச்சாச்சு. பாருங்க எப்படி ஊற்றி வருது. ஓகே, அது சூப்பரா ஒப்பிட்டு ரெடி. இந்த பக்கம் எல்லாம் போட்டு வச்சாச்சு. சூப்பரா போட்டு வச்சாச்சு. ஓகேங்களா? பேசாம ஒப்பிட்டு ரெடி.